என்ன பார்க்குறதுக்கே டெம்ப்ட் ஆகுதா? குயிக்காக எப்படி மோத்தி லட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சுகருக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு அதில் 2 ஏலக்காவை பிச்சு அப்படியே போட்டுட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுருங்க. பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பூந்திக்கான மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 2 கப்பு கடலை மாவு, கொஞ்சமாக உப்பு, அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தான் தண்ணி எடுத்திருக்கேன். அது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் பாகும் ரெடி ஆகிடுச்சு. பாகோட பார்த்தோம் பிசு பிசுப்பு இருந்தால் போதும். அடுத்து அதில் ஃபுட் கலர் சேர்த்துட்டு லைட்டாக பச்சைக்கல் பூரம் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்திருக்க மாவில் நம்ம சின்ன சின்னதாக லட்டு போட்டால் ஒரு 15 to 16 லட்டூஸ் வரும். நெக்ஸ்ட்டு பூந்தி போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்க எண்ணெயில் தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்மளோட டாஸ்கே இதில் என்னென்னா அது ரொம்ப ஃப்ரை ஆகிடக்கூடாது. ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா நம்ம மிக்சரில் போடுற பூந்தி மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி எல்லோ கலர் வந்தாலே போதும், நம்ம கரெக்டாக குக் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அதை எடுத்து அப்படியே டேரெக்டாக நான் அந்த பாகில் தான் சேர்க்குறேன். பூந்தி ஃப்ரை பண்ணி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட மறந்துடாதீங்க. ஒரு 1 hour ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்கலாம். ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்காத கதை தான். நான் எப்பயுமே எங்கள் அம்மா லட்டு செஞ்சாங்கன்னா அதில் ஊற பூந்தி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கே சாப்பிட்டேன். 1 hour ஊறினதில் பூந்தி சூப்பராக ஊறிடுச்சு. அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரப்பாக பல்ஸில் தான் அரைக்கணும். மிக்சியில் வந்து அதை திருப்பி விட்டுட்டு நீங்கள் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை நம்ம ஒரு பேனில் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கீயும் சேர்த்துக்கிறேன். அது இந்த மிக்சர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம அரைச்சி வச்சதை கொஞ்சமாக எடுத்து பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அது மெதுவாக ரவுண்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க, மோத்தி லட்டு ரெடி. இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.